Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் and easy ரெசிபி. வாங்க அது என்ன கொழுக்கட்டைன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா இலை கொழுக்கட்டை தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்ல இருக்க பொருள் வச்சு ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில லைட்டா ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலையில கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இப்படி நல்லா தின்னா தட்டிக்கோங்க. ஒரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பூரணத்தை வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சைட்ஸை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை இலையிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஈஸியான இலை கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளாடி எவ்வளோ ஜூஸியாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.